பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எப்பொழுதும் என்றால் நாம் நமது ஜெப வேளைகளில் மட்டுமல்ல, மற்ற நேரங்களிலும், நடந்து செல்லும் போதும், நமது பணிகளின் மத்தியிலும், மற்றவர்களோடு உரையாடும் வேளைகளிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றிற்காகவும் என்றால் நன்மையான நேரங்களில் மட்டுமின்றி தீமையான நேரங்களிலும், நமக்கு சாதகமான சூழ்நிலைகளில் மட்டுமல்ல, நமக்கு ஏற்படும் பாதகமான சூழ்நிலைகளிலும் கூட நாம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமைகளை செய்து பழிவாங்கின சம்பவத்தை நாம் அறிவோம். போத்திபாரின் மனைவியும் யோசேப்பின் மேல் வீண் பழி சுமத்தி சிறைச்சாலைக்குள் தள்ளினாள். ஆனால் தேவன் யோசேப்புடன் இருந்தபடியால் அவனை உயர்த்தி அன்றைய எகிப்து சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக உயர்த்தின பின்பு தான் சந்தித்த தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொன்னதை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படி அவன் சொல்லும்போது அவன் ஏறத்தாழ 40 வயது உடையவனாய் இருந்தான். ஏறத்தாழ 22 வருடங்களுக்கு பிறகு தேவன் தன்னை உயர்த்தின பிறகு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை தேவன் இப்படி உயர்த்துவார் என்பதை முன்னமே திட்டமாக அறிந்திருப்பான் என்றால், அவன் தன்னுடைய சகோதரர்கள் குழியில் தள்ளின போது கர்த்தரை ஸ்தோத்தரித்திருப்பான். இஸ்மவேலர்களிடம் விற்று போட்ட போது அவன் அழாமல் கர்த்தரை ஸ்தோத்தரித்திருப்பான். போத்திபாரின் வீட்டில் வேலைக்காரனாக விற்கப்பட்ட போது, வீண் பழி சுமத்தப்பட்ட போதும் அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்திருப்பான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போதும் அவன் கர்த்தரை ஸ்தோத்தரித்திருப்பான். நமக்கும் இது போன்று அல்லது இன்னொரு வகையில் பாடுகள், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதலால் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.